ஓகே, இந்த வாரம் என்ன பேச போறோம் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களுமாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்க என்னவா இருக்கணும்னா பூரணரா இருக்கணும். அந்த பூரணம் எதுல உண்டாகும் சொல்லி சொன்னா பொறுமையில உண்டாகும், பேஷியன்ஸ்ல உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம நிறைய நேரத்துல இப்ப போன இந்த வருஷம் துவக்கத்திலே உங்களுக்கு வாக்கு தத்தங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, அல்லது வாக்கு தத்தங்களை நீங்க பெற்றுக்கொண்டிருப்பீங்க, அல்லது ஏதோ ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் இப்படி செய்ய போறார் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஆனா அது எதுவும் நடந்திருக்காது. நடக்காதுன்னும் போது நம்ம எப்படி யோசிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, 2024 ஜனவரியில இந்த வாக்கு தத்தம் எனக்கு கிடைச்சதுனால 2024 டிசம்பர் 31க்குள்ள எனக்கு இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா தேவன் டைமுக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிறதுனால நம்ம டைமும் அவர் டைமும் வித்தியாசப்படுது. நம்ம நேரத்தின்படி நம்ம கிளாக் படி அவர் வேலை செய்யறது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்முடைய இம்பேஷியன்ஸ், நம்முடைய அவசரம், அதுவும் இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீர் பிரஷர் அப்படின்னு சொல்லப்படுகிற மற்றவர்களால் ஏற்படுத்தப்படுகிற அழுத்தம் இருக்கு இல்லையா? நம்மளோடு கூட படிச்சவங்க, நம்முடைய நண்பர்கள், ஸ்கூல்ல படிச்சவங்க புதுசா ஃபேஸ்புக்ல குரூப் ஆயிருப்பாங்க, வாட்ஸ்அப்ல வருவாங்க. அவங்க ஒருவேளை நம்மளை விட நல்லா வாழ்ந்திருப்பாங்க, வாழ்ந்த மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க அதெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. கார் வச்சிருக்கிற மாதிரி, நல்ல வாழ்க்கை வாழ்றதெல்லாம் அவங்க பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு போடுவாங்க. நம்ம அதே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்போம். நமக்கு எப்படி தோணும்னா, நம்ம எங்கேயோ வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டோம் போல் இருக்கு, இவங்கெல்லாம் நல்லா ஆயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நல்ல பகுதிகளை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒண்ணு தோணும். இப்ப நம்மளும் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்ற ஒரு நல்ல விருப்பம் உண்டாகும். ஆனா அது நம்மளை இம்பேஷியன்ட் ஆகும். சில சமயத்துல தவறான முடிவுகள் எடுக்க வைக்கும். சீக்கிரத்துல காரியங்களை அடையணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அப்ப சில தவறுகள் நம்ம செய்வோம். ஃபேலசிஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. மிஸ்டேக்ஸ்ன்றதை விட குறைகள், ஃபேலசிஸ் பெரிய மிஸ்டேக்ஸ் நான் சொல்லுவோம். அது பாவம் அப்படி கிடையாது. ஆனா சில தவறுகள் நம்ம செய்வோம். அதுல ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் நம்ம ஆபிரகாமுடைய ஸ்டோரி. ஆபிரகாமுடைய ஸ்டோரின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், எப்படி அவர் பொறுமை இல்லாம ஒரு விஷயத்த செய்தார் அப்படின்னு தெரியும். என்ன செஞ்சாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் ஸ்டார்ட் பண்றாரு, அவருடைய லைஃபை ஸ்டார்ட் பண்றாரு, ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. ஆண்டவர் அவர் அழைக்கிறாரு, நீ வீட்டை விட்டு, உன்னோட சொந்த வீட்டை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு அப்படி சொல்லும் போது மனைவி கிட்ட சொல்றாரு போலாம் அப்படின்னு உடனே மனைவியும் ஆபிரகாம் சொல்றதை கேட்டு அவங்களும் கூடவே தான் புறப்பட்டு வர்றாங்க. நான் இந்த ஊர்ல தானே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, நீ எங்கேயோ திடீர்னு எங்க போறேன்னே தெரியாம நீ கிளம்புறியா, நான் எல்லாம் கிளம்ப மாட்டேன் அப்படிலாம் அவங்க சொல்லல. மனைவியோடய கிளம்புனாங்க. மனைவியோட கிளம்பி ஆண்டவர் சொல்ல போற தேசத்துக்கு அவங்க புறப்பட்டு பயணம் பண்ணாங்க. எங்கன்னே ஆண்டவர் சொல்லல. ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிச்சான். அவன் நம்பின கடவுள் கிடையாது. திடீர்னு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அவனை ஒரு புதிய பாதையில நடத்துகிறார். அவன் இதுவரைக்கும் நம்பிக்கொண்டிருந்த கடவுள்கள் என்பதிலிருந்து விலகி கடவுள் என்கிற ஒருத்தரை அவன் நம்புறான். அதுவே ஒரு பெரிய ஸ்டெப்பு. ஆனா அவன் அது நம்பி வந்த பிறகு அவனோட வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல குறைவுள்ளவனாகவே இருக்கிறான். நம்ம பயந்த போதோ, பொய் சொன்ன போதோ, எல்லாவற்றிலும் ஒரு விசுவாசத்தின் தகப்பன். ஆனா பாருங்க, அப்படிதான் இருக்கிறான். கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான். அப்படி வச்சுக்கோமா. நம்ம எவ்வளவு பெரிய விசுவாச வீரர்கள் பாருங்க. நம்ம நல்ல விசுவாசத்தை பேசுவோம், விசுவாசமா ஜெபம் பண்ணுவோம், நம்ம புது சிருஷ்டி, நாம எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த மாதிரி குறைகள் நம்ம கிட்டையும் இருக்கு. அது மாதிரிதான் ஆபிரகாமும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஏன்னா சில சமயங்கள்ல நாம நினைக்கிற விதங்கள்ல, நாம நினைக்கிற பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள, நாம நினைக்கிற காலகட்டத்திற்குள்ளாக தேவன் கிரியை செய்கிறது இல்லை. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா நாம அவருக்கு டைம் கொடுத்துடுறோம். நீங்க சொல்றது சரியாண்டவரே,
என்னை இப்படி எல்லாம் ஆக்குவீங்கன்னு சொன்னீங்க சரி, ஆனா இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க செஞ்சிடணும். எனக்கு ஒரு 50 வயசு 55 வயசு இருக்கும் போதே நீங்க ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா ஓகே. 100 வயசுல வந்து பிள்ளைய கொடுப்பீங்க மாட்டீங்கன்றது என்னால நம்ப முடியல. 100 வயசுல பிள்ளைய பெற்றுதான் நான் என்ன பண்றது, எங்க அனுபவிக்கிறது? தூக்க கூட முடியாது குழந்தைய, தூக்கி கொஞ்சம் முடியாது. அப்ப எனக்கு இந்த குழந்தை கிடைச்சு என்ன பண்றது? அப்போ எப்படியாவது ஒரு குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிறது தான் பூரண கிரியை செய்ய விடாத அந்த விஷயம் ஆயிடுது. பொறுமைதான் பூரண கிரியை செய்கிறது. புரியுதுங்களா? சோ எல்லாருமே அந்த அந்த கட்டத்துக்குள்ள போவாங்க. மோசஸா இருக்கட்டும், டிசைபிள்ஸா இருக்கட்டும், எல்லாருமே. ஆனா நான் ஒரு லெசன் இதுல இருந்து என்ன படிச்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா, நிறைய நேரம் ஆண்டவர் ஏன் கிரியை செய்ய மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னா, அந்த காரியம் நம்மளால முடியும்னு கர்த்தர் நினைக்கிறாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். Don't ask for God to do anything if you can do for yourself. ஆபிரகாமுக்கு 75 வயசா இருக்கும்போது இஸ்மவேல் பறக்கிறான். கர்த்தர் வெயிட் பண்றாரு அவன் 100 வயசு ஆகிற வரைக்கும். ஏன்னா கர்த்தருக்கு தெரியுது இப்போ ஆபிரகாமால குழந்தை உண்டாக்க முடியும். அப்ப ஏதாவது உங்க வாழ்க்கையில நீங்க நடக்கலன்னா நீங்க தெரியணும், ஆண்டவர் கொடுக்கலன்னு இல்ல, அது உங்களால செய்ய முடியும்னு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதாவது செய்யணும். அதை பற்றி என்னடா இது நம்மளா செஞ்சிடலாமா, அது தப்பாச்சே அப்படின்ற ஒரு பிரசங்கத்தை இது வரைக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆபிரகாம் முந்திக்கிட்டான், அதனாலதான் இஸ்மவேல் பிறந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு சைடை நீங்க கத்துக்கோங்கன்னு சொல்றேன். ஆண்டவர் ஏன் சில சமயம் அமைதியா இருக்கிறாருன்னா, இது நீ தானே செய்யணும், நான் ஏன் செய்யணும்? உன்னால முடியும், உன்னால முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அதுதான் ஆண்டவருடைய விஷயம். உங்களால செய்ய முடிஞ்சதை நீங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு கேட்காதீங்க. அப்படி கேட்டு உங்களுக்கு பதில் வரலன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இதுக்கு நான் இப்ப பதில் தரமாட்டேன்னு அர்த்தம் என்னன்னா, ஒன்னால செய்ய முடியும், அதுக்கான வழியை தேடு, அதுக்கான வழியை யோசி. அதான் அதனுடைய அர்த்தம். இன்னொரு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம இந்த கதைக்கு வருவோம். இப்ப 16வது அதிகாரத்துல ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். இது எதுவுமே கர்த்தர் சொன்னதில்லை. என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டம் நமக்கு, அவங்களுக்கு இல்ல. ஏன்னா இந்த காலத்துல யாரும் இப்படி சொல்லவும் மாட்டாங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி எந்த மனைவியும் போய் புருஷன் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து இந்த சரோகேட்டட் மதர்ஸ் அப்படின்னு இப்ப சொல்றோம் இல்லையா, சரோகேட்டட் மதர்ஸ்னா இன்னொருத்தருடைய குழந்தையை சுமக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்னாலஜி வந்து அந்த காலத்துல இல்லை. ஊசி மூலமா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக குழந்தைய உருவாக்குகிற விஷயத்த அந்த தாய்க்குள்ள செய்கிற விஷயங்கள் அந்த காலத்துல இல்லை. ஆனா திட்டம் என்னமோ ஒரே மாதிரிதான். இந்த ஹாகார் வந்து இவருக்கு மனைவியாக முடியாது, ஆனா சரோகேட்டட் மதர் ஆகிறார். பிள்ளையை சுமந்து கொடுக்கிற ஒரு தாயாக அவர்கள் இருக்கிறார். இதற்கான குறிப்புகள் எல்லாம் அப்படிலாம் வந்து கல்வெட்டுகள்ல இருக்கு. இது இவர்களுடைய கலாச்சாரம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளும். ஆனா அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த சம்பவம் வாசிக்கும் போது, ஆபிரகாமுடைய இந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கும்போது என்னெல்லாம் இன்சைட்ஸ் நமக்கு கிடைக்குது. முதல்ல கர்த்தர் எப்படி வந்து வெயிட் பண்றாரு, ஏன் வெயிட் பண்றாருன்ற ஒரு இன்சைட். ஏன்னா நம்மளால அது முடியும், நம்ம ஸ்ட்ரென்த்தால அது முடியும். ஆண்டவரே நான் பணக்காரனாக்குங்க, ஆண்டவரே நான் பணக்காரனாக்குங்கன்னு ஒருத்தர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் பணக்காரன் ஆக்கலைன்னா காரியம் உங்களாலே ஆயிக்க முடியும்னு அவர் நம்புறாரு. உங்களாலே ஆக முடியும், நீங்க இன்னும் அதுக்கான வேலையை செய்யல, இன்னும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் நீங்க யோசிக்கல, அதுக்காக
அதுக்காக குறைக்க வேண்டிய விஷயங்களை குறைக்கல, அதுக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கல, அதுக்காக கூடுதலாக கடுமையாக இன்னும் வேலை செய்யல. உன்னாலேயே முடியும், உன்னால முடியாத போது நானே வந்து செய்வேன், அது பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஆண்டவர் அமைதி காக்கிறார்ன்ற ஒரு இன்சைட் நான் உங்களுக்கு சொன்னேன். ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆகார வந்து இந்த சாராள் தான் சரி, ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கல ஆகார. எனக்கு இப்படி ஒரு பெண் வேணும்னு கேத்தூரால தேர்ந்தெடுத்தது போல ஆகார ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கல, அல்லது ஆகாருடைய இன்டென்ஷனும் கிடையாது ஆபிரகாம் மூலமாக குழந்தை பெற்றுக் கொள்ளணும் அப்படிங்கிறது. இது திட்டமே சாராயினுடையது. சாராய் தான் சொல்றாங்க, நீங்க வந்து இவள் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை உண்டு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதே சாராளு டக்குன்னு மாறிடுறாங்க. இவ குழந்தை உண்டான உடனே, குழந்தை பெத்துக்கிட்ட பிறகு வீட்டு விட்டே விரட்ட சொல்றாங்க. ஏன் இப்படி நடக்குது? உங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படி இருந்திருக்கா? அவங்களே வர்றாங்க, உங்களை சூஸ் பண்றாங்க, உங்களோட அன்பா பழகுறாங்க, திடீர்னு அவங்களே விரட்டி விட்டுறாங்க. நீங்க ஏதோ உங்க மேல அவங்க வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அவங்க உங்களோட பழகுறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களை யாராவது சூஸ் பண்ணாலும் சரி, நீங்க யார் மேலே அன்பு வச்சாலும் சரி, இதை யோசித்துக்கோங்க. நீங்க யாரையாவது நீடு பேஸ்ட்ல ஒரு காரியத்தைக்காக ஒருத்தர் மேல நீங்க அன்பு வைப்பீங்கன்னா, அந்த காரியம் முடிஞ்ச உடனே அன்பு முடிஞ்சிடும். இந்த இன்சைட் வந்து நீங்க அதுக்கு வந்து புரிஞ்சுக்கணும். ஆகார் மேல ரொம்ப பிரியம் வைத்து, ஆகாருடைய மதிப்பை அறிந்து, ஆகார் மிக முக்கியமானவள் என்று சொல்லி சாராள் வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கல, என்னைக்கும் கூட வச்சுக்கிறதுக்கு. ஒரு தேவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தேவை முடிஞ்ச உடனே புறம்பே தள்ளப்படுகிறாள். நீங்க யார் மேலையாவது தேவைக்காக அன்பு வைத்தீங்கன்னா, ஒரு அஜெண்டாவோட அன்பு வைத்தீங்கன்னா, பேசிக்கா தான் பிரச்சனை. நம்ம எல்லார் மேலேயும் எப்படி அன்பு வைக்கிறோம்னா, அஜெண்டாவோட அன்பு வைக்கிறோம். ஒரு பிற்காலத்துல அவங்க நமக்கு உதவியா இருப்பாங்க, நாம அன்பு வச்சா அவங்க மாறிடுவாங்க, பிள்ளைங்க மேலலாம் அன்பு வச்சா மாறிடுவாங்க அப்படின்லாம் சில இடத்துல சொல்லி தரோம் இல்லையா? அப்போ அன்பு எல்லாத்தையும் மாத்துங்க அப்படின்னு எங்கேயும் பைபிள் இல்லை. அன்பு எல்லாத்தையும் சகிக்கும் தான் இருக்குது, அன்பு எல்லாத்தையும் மாத்தும் இல்லை. ஆனா சில சமயம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதை அப்படின்னு சொன்னா, அன்பு செலுத்துங்க மாறிடுவாங்க, அன்பு மாத்தாதது எதுவும் இல்லைங்க, அன்பால எல்லாத்தையும் மாத்த முடியும். அப்படி எங்கேயுமே பைபிள்ல இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அன்பு சகலத்தையும் மாற்றும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. அன்பு மலைகளை பெயர்க்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அப்படிதான் இருக்குது. மேரேஜ் செமினார் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க, தொடர்ந்து அன்பு செலுத்துங்க, மனைவி மேல அன்பு செலுத்துங்க, மனைவி மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் அன்பு செலுத்திட்டு, என்னடா இன்னும் மாறல, இன்னும் எவ்வளவு அன்பு செலுத்தணுமோ அந்த கால்குலேஷன் தான் இருக்குதே தவிர அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு நீடுக்காக தான் ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறோம். ஏதோ அவங்கள்ட்ட இருந்து தேவைப்படுது, அதுக்காக அன்பு வைக்கிறோம். அந்த தேவை முடிஞ்ச உடனே அவங்க தேவையில்லாம போயிடுறாங்க. சரி, நல்லா கவனிங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். வாலிபர்களோ அல்லது திருமணம் முடியாதவர்களோ இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. திருமணம் முடிந்தவர்களா இருந்தா சில பேருக்கு நான் சொல்றது வந்து அவர்களோடு கூட பொருத்தி பார்த்தி கொள்ள முடியும். என்னன்னு சொன்னா, நிறைய நேரத்துல இந்த ஆண்கள் இருக்காங்க இல்லையா, பையங்க, இவங்க யார நேசிக்கிறாங்கன்னா, எந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஏதாவது ஒரு விதத்துல அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க மேல ஒரு பிரியம் இவங்களுக்கு வந்துடும். ஏன்னா இவர்களுக்கு ரட்சகர்களாக இருக்க ஒரு ஆசை இருக்கு. ஒரு எனக்கு தெரிந்த ஒரு பையன், அவன் எப்பவுமே சொல்லுவான், நான் வந்து அப்பா அம்மா இல்லாத பிள்ளையாதான் வந்து நான் திருமணம் பண்ண விரும்புறேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். அன்பு செலுத்துறதுக்காக சொல்லியிருந்தோட எனக்கு பிரச்சனை இல்லை, அப்பதான் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னான். அப்பதான் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு. கடைசியில தேடி போய் எங்கேயோ ஒரு இடத்துல
அந்த மாதிரி பிள்ளைங்க இருந்த வளர்ந்த ஒரு ஆசிரமத்துல இருந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு வந்தான். எல்லா நாளும் சண்டை தான். அந்த பெண்ணு திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் என்னன்னா, நான் எங்கேயுமே அந்த அன்பு கிடைக்கல, மொத்த அன்பும் இவர்கிட்ட கிடைக்கும்னு பார்த்தேன், கிடைக்கலன்றதுதான் பிரச்சனை. நீட் பேஸ்ட்ல இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக. சோ யாரா ஒருத்தருடைய பெயின் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணும் பாருங்க, ஒருத்தருடைய பெயின் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணும். சோ நம்ம போய் அவங்கள வந்து உதவி செய்வோம், அவங்கள வந்து காப்பாற்றுவோம், அவங்களுக்கு உதவியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்ம போன நேரம் எதுக்காக போனோம்? உதவி செய்யறதுக்காக போனோமா? உதவி செஞ்சு அவங்க சுகமாயிடுவாங்க. சில சமயத்துல சுகமான பிறகு இப்ப எனக்கு வேலை இல்லாம போயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. அவங்களுக்கு அவங்களுடைய தொடர்ந்து நான் அவர்களை வந்து அவங்க காயத்துக்கு மருந்து போட முடியல, ஏன்னா காயம் சுகமாயிடுச்சு. ரெண்டு பேரும் இணைச்சதே எதுவா தான் இருந்ததுன்னா, என் காயத்துக்கு மருந்து போடுவாருன்னு அவங்களும், காயத்துக்கு மருந்து போடுற வேலை தான் எந்தனும், அந்த காயம்தான் பொதுவா இருந்ததுனால நான் வந்து அந்த காயத்தை சுகமாக்குகிற நபராக உள்ள நுழைகிறேன். அந்த காயம் சரியான உடனே நான் ஜாப்லெஸ் ஆயிடுறேன். இப்ப எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது. தெரியாத போதுதான் பிரச்சனை உருவாகுது. சாரா ஆகார ஆபிரகாம் கொடுக்குறாங்க, உடனே அவ குழந்தை உண்டாயிடுறா. குழந்தை உண்டானே அவளுடைய எண்ணத்தை பாருங்க, எஜமாட்டியை எள்ளி நகையாடுறா, கிண்டல் பண்றா, வேற மாதிரி பாக்குறா. அவ பார்த்தாலும் இல்லையோ இவளுக்கு அப்படி, அவ சும்மா பார்த்தா கூட இப்ப மீனிங் வேற மாதிரி ஆயிடும். இப்ப மீனிங் வேற மாதிரி ஆன உடனே என்ன ஆயிடுச்சு, கஷ்டப்படுத்தி அவளே வெளியே ஓடுறா. இப்ப தேவதூதன் வந்து திரும்பி உள்ள போயிருக்க சொல்றான். ஆனா ஒன்ஸ் சாராவுக்கு குழந்தை பிறந்த உடனே என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது பாத்தீங்களா, அது ஒரு கேம் சேஞ்சர். எனக்கு ஒரு உதவி தேவை, என்னால இது முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக நான் ஒருத்தரை சார்ந்து இருக்கிறேன். ஆனா என்னைக்கு என்னால முடியும்னு எனக்கு தோணிருச்சோ அன்னைக்கு அவர் எனக்கு தேவையில்லாதவரா போயிடுற. எனக்கு முடியும், என்னால இது முடியும், இவ்வளவு நாள் என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னைக்கு எனக்கு முடியுதுன்னு தெரிஞ்சுதோ அன்னைக்கு ஒரு நேரங்கள்ல இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கம்மியா இருந்தது பாருங்க. எவ்வளவு கம்மியா இருந்தது. இப்ப நம்ம தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, இவங்க எல்லாம் வந்து எவ்வளவு அன்பா இருந்தாங்க அப்படின்லாம் பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். அவங்க அன்பா இருந்தாங்களா இல்லையான்னு தெரியாது, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. தாத்தா எவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் பாட்டி கூட இருந்தாங்க, தாத்தாவை நேசிச்சதுனால அப்படிங்கிறத நமக்கு தெரியல. வழி கிடையாது, ஏன்னா அப்ப ஐடி கிடையாது, அப்ப பெண்கள் படிக்கல, வேலைக்கு போல, தாத்தாவை விட்டா பாட்டிக்கு வேற வழி கிடையாது. ஆகவே கடைசி வரைக்கும் கூட தான் இருந்தாங்க. அது பெரிய அன்புல இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. வழி இல்லை, புரியுதுங்களா? வழி இல்லைன்னா அன்பாத்தான் இருந்தாகணும். அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க ஃப்ரீடமா இருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. இப்படி என்னால முடியும்னு சொல்லும் போது உங்களுடைய எல்லாமே மாறும். உங்களை சுத்தி யார் இருக்கிறான்றது மாறும், யார் உங்களுக்கு தேவைன்றது மாறும், உங்களுடைய இன்ட்ராக்ஷன் மாறும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மாறும். எல்லாத்துலயும் நீங்க அன்பா இருந்தோம்னு சொன்னா அந்த எதிர்பார்ப்பு நடந்த பிறகு கூட தொடர்ந்து அன்பாவே இருக்கும். யாக்கோபுடைய லைஃப்ல நீங்க அதை பார்க்கலாம், எப்படி ராகேல வந்து அவன் நேசிச்சான் அப்படின்றது. அது நீட் பேஸ்ட்ல கிடையாது. ஆனா ஆகார் அது நீட் பேஸ்ட். இப்போ ஏன் வந்து ஆகார் இத கொடுத்தாங்க, இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஏன் வந்தாங்க? கர்த்தர்ட்ட கேட்கல பாருங்க, அதுதான் ஆச்சரியமான விஷயம். கர்த்தரு ஆபிரகாமுடைய வீட்டுல, அவன் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு முன்னால பலிபீடம் இருக்குமா, எந்த ஒரு பொருளும் வந்தா கூட அது பலி செலுத்தப்பட்ட பிறகு மற்ற பொருட்கள் உள்ள போகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலிபீடத்தை தான் அவன் அங்கங்க விட்டுட்டு போயிடுறான். அவன் ஜேர்னி பண்ணும்போது அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாம் வந்து அந்த பலிபீடத்தை தங்களுடைய தெய்வமா மாத்திப்பாங்க. ஏன்னு சொன்னா இந்த பலிபீடத்துல எந்த தெய்வத்தை கும்பிட்டானோ அந்த தெய்வம் தான் இவரை பெரிய பணக்காரர் ஆக்கியிருக்கு, ஆகவே நாமளும் இந்த தெய்வத்தை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி
அந்த பலிபீடத்தை அவர்களுடைய தெய்வத்தை கும்பிடுகிற ஒரு இடமாக மாற்றி இருக்கிறார். இதெல்லாம் வரலாறுகள்ல கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியாளர்கள் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா நம்ம நிறைய நேரத்துல when we became new creation we will have our old culture. நம்ம புது சிருஷ்டியா மாறிடுவோம். ஆனா நம்முடைய கலாச்சாரங்களை விட மாட்டோம். நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய மனசுக்குள்ள இருக்கும். அது நம்மளை வழி நடத்தும். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் இருக்குல்ல, அப்படி நடத்தப்பட மாட்டோம். பல சமயங்கள்ல நாம அப்படி நினைச்சுப்போம். ஆனா அப்படி நடக்க மாட்டோம். ஏன்னா கலாச்சாரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நம்முடைய வாழ்க்கையில வந்துடுது. இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில தான் நம்ம வாழ்றோம். சாராள் ஆபிரகாமுக்கு ஆகாரம் கொடுத்தது கடவுள் சொல்லி இல்ல, அல்லது ஏதோ புதுமையான திட்டம் இல்ல, அவளுடைய கலாச்சாரத்துல எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு விஷயம். அங்க மட்டும் இல்ல, ஜேக்கப் லைஃப்ல தான் நம்ம பாக்குறோம். அவனுக்கு திருமணம் பண்ணும் போதே கூட ஒரு வேலைக்காரியும் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த வேலைக்காரி மூலமாவும் பிள்ளைங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. இவர்களுக்கு பிள்ளை இருக்கும் போதே கூட, லேயாளுக்கு பிள்ளை எல்லாம் பிறந்த 4 பிள்ளை பிறந்த பிறகு அப்புறமா ராகேலுக்கு பிள்ளை பிறக்கிறத பார்த்துட்டு லேயாள் மறுபடியுமா எனக்கு பிள்ளை பெத்து கொடுன்னு சொல்லி வேலைக்காரியை கொடுக்குறார். அதை பார்த்துட்டு இவா ஏன் வேலைக்காரி மூலமா பிள்ளை பெத்து கொடுக்குன்றா. ஒரே ஜோக்கா இருக்கும் அதெல்லாம் வாசிக்கும் போது, பைபிள்ல வாசிக்கும் போது. நமக்கு நம்முடைய கலாச்சாரத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமானதா, சில சமயம் உங்க பைபிள் வந்து ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் பார்த்துருக்குறோம். அது கல்ச்சர் புரியாதோம். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேர்ட் இன்சைட் நான் என்ன சொல்றேன்னா, நாம நியூ கிரியேஷன் ஆன பிறகு கூட நம்முடைய பழைய மதத்தை நம்ம விட்டுருக்கலாம், பழைய வீட்டை நம்ம விட்டுருக்கலாம். ஆனா இப்படி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தருக்கு வந்து ஜனங்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வரது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆனா ஜனங்களுக்குள்ள இருந்து எகிப்தை வெளியே கொண்டு போறது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லுவோம். அதனாலதான் மனம் புதிதாகிறதுனாலே அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஜனங்க வந்தாங்க, சீனாய் மலை கீழே வந்தாங்க, மோசைய காணோன்னு உடனே ஆரோன் சொன்னாரு, கொண்டு வாங்க உங்க நகைகள் காதணிகள்லாம் கொண்டு வாங்கன்னாரு. அவங்க காதணிகள்லாம் கொடுத்த உடனே ஏன் வந்து கண்ணுக்குட்டியா செஞ்சாரு? ஏன் ஒரு 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 முதலையோ ஒரு ஒரு பாம்போ ஒரு ஏதோ வேற ஒண்ணு செய்யாம, ஒரு குதிரையோ வேற எதுவுமே செய்யாம ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை தான் அவங்க அடிச்சு, அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சுதான் அவங்க மீட்கப்பட்டாங்க. அப்ப ஒரு ஆட்டுக்குட்டியை செஞ்சிருக்கலாம். ஆட்டுக்குட்டியை கூட செய்யாம ஏன் கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க? ஆடை அடிச்சுதான், அது அந்த ரத்தத்தை பூசிதான் விடுதலையாக்கப்பட்டாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க. அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவங்க மனசுல. அப்போ குறைஞ்சபட்சம் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ஆடு, ஒரு தலை இல்லாத ஆடு அல்லது ஆட்டினுடைய தலை, இந்த மாதிரி எதனா செஞ்சதா கூட புரிஞ்சுக்க முடியுது. ஓகேடா, இவனுங்க எதனால மீட்கப்பட்டாங்களோ அதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஏன் கண்ணுக்குட்டி செஞ்சாங்க அப்படின்னா, எகிப்துல அவர்களுடைய தெய்வம் எதுன்னு சொன்னா கண்ணுக்குட்டி. உழைப்புக்கு அடையாளமாக இருக்கிற, பொங்கல் அன்றைக்கு தெய்வமாக வணங்கப்படுகிற அந்த கண்ணுக்குட்டி தான் அவர்களுக்கு கடவுளே. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடவுள்னு சொல்லி சொன்னா அவங்க மனசுல வந்த இமேஜ் என்ன? அவருடைய இதுவரைக்கும் அவங்க எங்க இருந்தாங்களோ அங்க இருந்து வந்தது. நான் சொல்றேன், நாம எடுக்கிற நிறைய முடிவுகளுக்கு காரணம் நாம எங்கிருந்து வந்தோமோ அந்த சூழல், வேர் வி கம் ஃப்ரம், நாம எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தோம், அதுல இருந்துதான் நம்முடைய நியாயங்களை சொல்லுவோம், நம்முடைய விளக்கங்களை கொடுப்போம். ரீசனிங்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, ஆங்கிலத்துல ரீசனிங்னு சொல்றோம், நம்முடைய லாஜிக்னு சொல்லுவோம். நாம ஒரு காரியத்தை ஏன் இப்படி யோசிக்கிறோம்னு சொல்லி சொன்னா, நாம வந்த பின்னணி அப்படி. நாம வந்தது ஒரு ஏழை குடும்பமா இருக்கும், பணத்துக்கு பயங்கர கஷ்டப்பட்ட குடும்பமா இருக்கும். ஆனா இப்ப நம்ம ஒரு அளவுக்கு பண கஷ்டம் இல்லாம ஆயிட்டோம். இப்ப நம்மளால சில விஷயங்களை செய்ய முடியும். ஆனா கூட இப்ப இருக்கிற அந்த பணம் நம்மளை தீர்மானிக்கிறது இல்ல, நாம எப்படிப்பட்ட மனம் உடையவர்களா இருக்கிறோமோ. இந்த குழந்தை பருவத்துல பணத்தை குறித்து நமக்கு என்ன உருவாச்சோ அதுதான் நான் பிகின்ல ரொம்ப அததான் பிரேக் பண்றோம். அதுதான் நம்மள பின்னால இழுக்கிற விஷயம். அந்த அந்த விஷயங்கள் தான் நம்மளை வந்து இன்றைக்கும் சில முடிவுகளை எடுக்க விடாம தடுக்குது. எப்படின்னு சொல்றேன், இப்ப நான் இப்படி சொல்லும் போது சில பேர் எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா,
நான் அன்னைக்கு செலவு பண்றது கஷ்டமா இருந்ததுனாலதான் இன்னைக்கும் செலவு பண்றதுக்கு கஷ்டப்படுறேன் போல் இருக்கு, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு நான் கஞ்சனா இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு நான் கஷ்டப்படாம இருந்தேன் போல் இருக்குன்னு. இல்ல 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 இல்ல. ஏன்னா நான் ஒரு நேரத்துல அப்படி புரிஞ்சு வச்சிருந்தேன். என்னன்னா நாம அன்னைக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம், பணம் இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு பணம் வந்துருச்சு, அப்ப கூட சில விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த கஞ்சத்தனமான புத்தி நமக்கு இருக்குது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் சரியா விஷயங்களை எப்ப புரிஞ்சுக்கிட்டேன், எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஏழைகள் வீட்டுல பணத்தை பத்தி எல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. பேசினா ஒரே ஒரு வார்த்தை தான், பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது, உங்க அப்பா என்ன எவ்வளவா சம்பாதிச்சுக்கிறான் அப்படின்னு பணம் இல்லாமையை குறித்து தான் அதிகம் பேசியிருக்கும். அப்ப பணம் இல்லாமையை குறித்து அதிகம் பேசிட்டு வரும்போது, ரொம்ப நாளா பணம் இல்லாம இருந்ததுனால இப்ப நம்ம பெரியவர்கள் ஆன போது, ஏதோ படிச்சுட்ட போது, ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்ட போது, ஏராளமான பணம் நம்ம கிட்ட வருது. நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல எப்பாவது பணம் வந்ததுன்னா, தீபாவளி சமயத்துல ஒரு அரியர் பணமோ ஒரு ப்ரொமோஷனோ ஏதோ வந்ததுன்னா, உடனடியாக அந்த பணம் செலவு செய்யப்படும். செலவு செய்யப்படும். உடனே ஒரு பண்டிகை துணி எடுக்கிறது, ஒரு பெரிய டிவி வாங்குறது, அந்த வீடை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி மாத்துறது, ஒரு சோஃபா ஒன்று வாங்கி போடுறது, இப்படின்னு வருகிற பணத்தை செலவு செய்ய மட்டுமே ஏழ்மை நிலையில் வாழ்ந்தவர்களுக்கு தெரிகிறது. அதனாலதான் எவ்வளவு பணம் வந்த பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம், சேமிக்கிறதே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளால இப்ப சேமிக்க முடியும், அன்னைக்கு நமக்கு சேமிக்கவே முடியாத ஒரு நிலைமையில இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்த பிறகு கூட ஏன் சேமிக்க மாட்டேன்றோம் சொன்னா, we only know about spending. பணம் வந்தா செலவு பண்ணணும், இதுதான் நமக்கு தெரியும். அதான் நம்முடைய கலாச்சாரம் நம்மை நடத்துகிற விதம். இதான் தவறுகள் ஏற்படுகிறதுக்கான விதம். எவ்வளவு நாள் நான் பணம் இல்லாம இருந்தேன், இன்னைக்கு எனக்கு பணம் வந்துச்சு, என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு நான் செலவு தான் பண்ணேன். வீட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேச மாட்டோம். பிள்ளைங்களோட என்னைக்காவது பணத்தை பத்தி நீங்க பேசிருக்கீங்களா? பிள்ளைங்களுக்கு பணத்தை கொடுத்து அதை சேமிக்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா? 15 வயசு ஆயிடுச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பிள்ளைங்களை கேள்வி கேட்டிருக்கீங்களா? நீங்க கொடுக்குற பணத்தை அவங்க என்னவா அதை கொண்டு போறாங்க தெரியாது நமக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல பணத்தை குறித்து பேசுறது இல்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிள்ளைய 19 வயசு 20 வயசு வரைக்கும் படி படி படின்னு சொல்றது மட்டும்தான். படிச்சா நல்ல வேலை பார்க்கலாம், படிச்சா நல்ல வேலை பார்க்கலாம், படிச்சா நல்ல அடிமையா இருக்கலாம், படிச்சா எவனுக்காவது ஒருத்தனுக்கு போய் தொடர்ந்து அடிமையா இருக்கலாம்ன்றதான் நம்ம சொல்லி கொடுக்குற கலாச்சாரம். நல்ல வேலை செய்யணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும். நல்லா படிச்சு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் கூட நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நீ நல்லா படிச்சு நிறைய பேருக்கு வேலை கொடு அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய கல்ச்சர்ல அது இல்லை. நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், பணத்தை குறிச்சு பேசுறது இல்லை. வீட்டுல நம்ம ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அது பிள்ளைங்களுக்கு தெரியுமானா தெரியவே தெரியாது சில பேர். எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் பாருங்க. நாங்க ஒரு வீடு கட்டணும். அந்த வீடு தாஜ்மஹால் கட்டுறதுக்கு கூட எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சாலமோனுடைய ஆலயம் கட்டுறதுக்கு 7 வருஷம் ஆச்சு. எங்க வீடு கட்டுறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் கட்டணும். எத்தனை ரூம்னா 6 ரூம். 6 ரூம் கொண்ட வீடு. ஓகேங்களா? வருஷத்துக்கு ஒரு ரூம் கட்டுவோம். வருஷத்துக்கு ஒரு ரூம். அப்புறம் அந்த கம்பியெல்லாம் அந்த பக்கம் இழுத்து விட்டுருவாங்க. அடுத்த வருஷம் அந்த ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணும். 6 வருஷம். ஆனா எங்க வீட்டுல ஒரு பழக்கம், இந்த ஃபேமிலி பிரேயர் இருக்கும். அந்த ஃபேமிலி பிரேயர்ல உட்கார்ந்து இருக்கும்போது, நான் 10வது, என் தம்பி 8வது 7வது அந்த மாதிரி சமயத்திலேயே எங்க அப்பா என்ன செய்ய போறோன்றத சொல்லுவாங்க. இப்ப அடுத்த வருஷம் நம்ம இந்த வீடை இப்படி கட்ட போறோம், இவ்வளவு செலவாகும், இப்படி பண்ண போறோம், இப்படி பண்ணலாமா அப்படி கேட்பாங்க. எங்ககிட்ட பர்மிஷன் கேட்கற மாதிரி இருக்கும். அது நாங்க அதுல சம்பந்தமே இல்லை எங்களுக்கு அதுக்கும். அவங்கதான் கடன் வாங்க போறாங்க, அவங்கதான் கட்ட போறாங்க. பட் என்ன செய்ய போறாங்கிறது எங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம், அதுல எப்படி நம்ம ஈடுபட போறோம் அப்படின்றது தெரியும். அது பேசப்பட்டிருக்கும். அது மாதிரி எத்தனை பேர் இடத்துல பேசப்படுறாங்களோ தெரியாது. ஆனா அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பாருங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜெபம்லாம் பண்றோம். ஆனா அப்படி அவங்களோட நல்லா ஆயிட்டாங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி கூட நம்ம அவங்களுக்கு கத்துக் கொடுக்கல.
ஆண்டவரே என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோமே, அந்த நல்லா ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த சக்சஸுக்கு எந்த சக்சஸ்க்காக நம்ம ஜெபம் பண்றோமோ அந்த சக்சஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னா கொடுக்கல. அதனால அவங்க ஒருவேளை சக்சஸ் ஆனா கூட சக்சஸ் ஆயிடுவாங்க, ஆனா அதை மேனேஜ் பண்றதுக்கு, அதை ஹேண்டில் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்க கிட்ட இல்லை, அதுக்கான திட்டம் அவங்ககிட்ட இல்லை. இதெல்லாம் வீட்டுல பேசப்படணும். ஏன்னா நம்முடைய பல விஷயங்கள் பின்னணி என்னன்னு சொன்னா, நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோம், மனிதர்கள் குறித்து எப்படி திங்க் பண்றோம். என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம், நான் ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல எனக்கு அப்ப இந்த இன்னர் ஹீலிங் தெரியாது, இது எதுவுமே தெரியாது. இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கிற எந்த விஷயமும் தெரியாது. வேறு மக்கள் வந்து பரலோகத்துக்கு போகணும், நரகத்திலிருந்து காப்பாற்றப்படணும், பேய் ஓடணும், இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருந்தது. அப்பவுமே ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி வந்து வக்கீலு, கணவன் வந்து டாக்டர். இவங்க 2 பேரும் காதலித்து திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ண பிறகு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. அவங்க ஜபத்துக்காக வர்றாங்க. நானு வாலிப பையன், அவங்க ஆலோசனைக்காக வர்றாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, பாஸ்டரா இருந்தாங்கன்னா அல்லது ஒரு ஊழியக்காரா இருந்தா அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றதான ஆப்போசிட்ல இருக்கவங்களுடைய சொல்லப்படாத ஒரு விஷயம். எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஹீரோவுக்கு குதிரை ஏறவும் தெரியணும், மிஷின் கன் எடுக்கவும் தெரியணும், கத்துக்காமலே குண்டு வீசவும் தெரியணுமோ, அவரு பாஸ்டர் ஹீரோன்றதுனால அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப எனக்கு எல்லாம் தெரியுன்ற அடிப்படையில அவங்க வந்து உட்கார்றாங்க. நம்மளும் தெரிஞ்சவங்களும் வந்து உட்காரும் போது எனக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது நம்ம கௌரவத்துக்கு குறைச்சது. அதனால தெரிஞ்ச மாதிரி கேட்போம். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த 2 பேர்ட்டையும் பேசும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பு செலுத்துறாங்க. அப்பவும் ரொம்ப அன்பு செலுத்துறாங்க. அப்புறம் இந்த அம்மா சொல்றாங்க, நான் ஒரு வக்கீல், எவ்வளவு டிவோர்ஸ் கேஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வருதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இவரை டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா இவர் ஒரு நாள் வேற யாரோடய போயிட்டு போறாரு அப்படின்றாங்க. அவரை கேட்டா, எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லை, அது மாதிரி எதுவும் நடக்கவும் இல்லை. ஆனா வர்ற பேஷண்ட் எல்லாம் சந்தேகப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? இது ஒரு பெரிய டார்ச்சரா இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் அவட்ட கிடையாது, சந்தேகம் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏதோ காரணங்கள்ல எப்படியோ அதை வந்து அவங்கள்ட்ட கதை கேட்கும் போதுதான் தெரியுது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப நெருக்கமான இடங்கள்ல வாழ்ந்திருக்கிறாங்க. அதுல பக்கத்துல ஒரு பெண் வந்து அவங்களுடைய அக்காவா அவங்க வந்து கருதி அவங்க வந்து பழகுறாங்க. அந்த இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த அக்காவுக்கு கல்யாணம் நடக்குது. ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப மேலதாளங்கள்லாம் அடிச்சு இவங்க எல்லாம் போய் கல்யாணம் எல்லாம் நடக்குது. கொஞ்ச நாள்லயே அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பிள்ளைகிட்ட ஒழுங்கா பேச மாட்டேன்றாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இவங்க போய் இவங்க அம்மாட்ட கேக்குறாங்க. அப்ப அவங்க அம்மா சொன்ன வார்த்தை, அந்த அக்காவை கட்டினவன் அவங்கள விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்றத கொலுக்கியல் லாங்குவேஜ்ல, அந்த அவங்க பாஷையில கொலுக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லிட்டாங்க. இது ஆழமா அவங்களுக்குள்ள போய் பதிஞ்சிருச்சு. அப்ப அவங்களுக்கு ஆம்பளைங்களை குறிச்ச ஒரு கருத்து என்ன உருவாகுதுன்னா, கல்யாணம் பண்ணா விட்டு ஓடிடுவான். சோ இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னையும் ஒரு நாள் விட்டுட்டு தான் ஓட போறான். இந்த எண்ணம் தான் அவங்கள தொடர்ந்து வழிநடத்து. இதுதான் பெரிய அளவுல நம்முடைய மனதுல இருக்கிற விஷயங்கள். அந்த பிகின் சொல்றேனே, இங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை உங்களை இதெல்லாம் நம்ம வேகமா போகணும்னு நினைச்சு நம்மளே பிரேக்ல அழுத்திக்கிற மாதிரி அதை எடுத்து விடுறதுதான் இந்த நாட்கள்னு சொல்றோம். இதுதான் நமக்கு பின்னால இருக்கிற விஷயங்கள். ஓகே, சோ அதனாலதான் நிறைய பேர் நீங்க பாத்துருக்கீங்களா, ஒருத்தர் குடும்பத்துல அப்பா அம்மா ஒருத்தர் அடிச்சுக்கிறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த குடும்பத்துல அது நார்மல் ஆயிடும். சில சமயத்துல அப்பானா அடிப்பாரு அப்படின்ற மாதிரி ஆயிடும் பிள்ளைங்களுக்கு. அப்பா அம்மாவை அடிக்கிறாரேன்னு இருக்கும், அப்புறமா அப்பானா அடிப்பாரு அப்படி ஆயிடும். அல்லது அது பொம்பளை பிள்ளையா கூட இருக்கட்டுமே, அப்பானா அடிப்பாரு அப்படி ஆயிடும். அப்ப அந்த சண்டை தான் அவங்களுக்கு வந்து நார்மல் சிச்சுவேஷனா இருக்கும். சண்டை இருந்தாதான் அவங்களுக்கு அது நார்மலா இருக்கும். அப்ப இவங்க திருமணம் முடிச்சு வரும்போதுல அல்லது ஃப்ரெண்ட்ஸோட பழகும் போது எல்லாரோட இருக்கும்போது தேவையில்லாம ப்ரோவோக் பண்ணுவாங்க, மத்தவங்களை தேவையில்லாம ப்ரோவோக் பண்ணுவாங்க. ப்ரோவோக் பண்ணி அவங்கள கோவப்படுத்தி ஒரு சண்டை சூழ்நிலை உருவாக்குவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு நார்மலா இருக்கும். அது இருந்தா தான் இவங்களும் சண்டை போட்டு நான் என்ன பண்ணேன் இப்போ, இதுக்கு எதுக்கு கோவப்படுற அப்படிலாம் கேட்பாங்க. அந்த ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்.
வயலன்ஸ்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று சொல்றாங்க பாருங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னா, நீ விரும்புகிற காரியம் உனக்கு வரும்னு சொல்லிட்டு, அது நிறைய பேருக்கு வேலை செய்யல. யாருக்கும் வேலை செஞ்சதுனால அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நிறைய பேருக்கு அது வேலை செய்யல. ஏன்னா நான்லாம் அதை ரொம்ப பேசின ஆள். நீ விரும்புகிற காரியம் உனக்கு வரும் அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எந்த லா ஒர்க் ஆகுதுன்னா லா ஆஃப் ரிசனன்ஸ். நீ யாரா இருக்கிறாயோ அதுதான் உன்னிடத்தில் வரும். அதை தான் நீ ஈர்த்து கொள்ள முடியும். யூனிவர்ஸ் வந்து ஒரு மிரர் மாதிரி. இட்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் யூ. உனக்கு கஷ்டமா வருது அப்படின்னு சொல்லி சொன்னா நீ அதை எப்படி அட்ராக்ட் பண்றனா, உள்ளுக்குள்ள நீ அதுவா இருக்கிற, அதனாலதான் அது ஒன்னு நோக்கி வருது அப்படின்றத நான் பிறகு புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் தனித்தனியா பேச வேண்டிய விஷயங்கள். ஆனா இன்னைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் கல்ச்சர். எந்த வகையான கலாச்சாரத்தில் நான் வளர்ந்திருக்கிறேன், எந்த வகையான கலாச்சாரம் என்னை உருவாக்கி இருக்குது அல்லது செயல்பட்டு கொண்டிருக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, அதை கண்டுபிடிச்சாதான் we can separate our culture from our Christ. இப்ப கடவுள் சொல்லியிருந்தாரு வச்சுங்க, ஆகார கூப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு, அது வேற விஷயம். கடவுள் சொல்ல, கலாச்சாரம் சொல்லி இருக்குது. உனக்கு ஒரு பிள்ளை வேணும், அவசரப்படுது, ஒரு பிள்ளை வேணும், இப்படி செஞ்சா தான் முடியும், உன் கதை முடிஞ்சுது. பிள்ளைக்கு உன்னுடைய கலாச்சாரத்துல என்ன பண்ணுவாங்க? இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த ஏன் பிள்ளை வேணும்? கலாச்சாரம் சொல்லுது, பிள்ளை இல்லைன்னா நீ கடவுளால் ஆசீர்வதிக்கப்படாதவ, கார் இல்லைன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கலன்னு அர்த்தம். இத்தனை வருஷம் நீ ஊழியம் செஞ்சு கூட 30 பேர் தான் அவன் சபைக்கு வர்றாங்கன்னா நீ ஆசீர்வதிக்கப்படலை, எங்கேயோ தப்பு பண்ற. இது மாதிரிலாம் சமுதாயம் சொல்லுது பாருங்க. சமுதாயம் சொன்ன உடனே எப்படியாவது புள்ள பத்துக்கணும்ன்ற ஆசை வரும். நாம நிறைய நேரம் எது வேண்டுமோ அதை நோக்கி ஓடல, எதிலிருந்தோ ஒன்று தப்புவதற்காக ஓடுகிறோம். இது ரொம்ப முக்கியம். ஃபோர்த் இன்சைட் வந்து ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஏன்னா நம்முடைய பழைய வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதுதான் சக்சஸ் நோக்கி நம்மளை விரட்டுது. உங்களுக்கு தெரியுமா, நிறைய கெட்ட காரியங்கள் நம்ம நல்ல விஷயங்களை நோக்கி தள்ள முடியும். யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டிருப்பான், அது நம்மளை தூண்டி விட்டு ஒரு பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு நம்மளை உந்தி தள்ளிட முடியும். நம்ம பட்ட அவமானம், நம்ம பட்ட ஒரு கேவலம் வந்து இதோட இது மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்மளை வந்து மாத்திர முடியும். நல்ல விஷயம். ஆனா கெட்டது நம்மள நல்ல விஷயம் நடத்துது. ஆனா இந்த கேட்டிலிருந்து நம்ம தப்பி ஓடுறோம் இல்லையா? அதாவது இனிமே இந்த அவமானம் எனக்கு நடைபெறக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஹானர் வேணும்னு நான் ஓடல, இந்த அவமானம் எனக்கு மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு ஓட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நமக்கு இது இவ்வளவு பயங்கரமானது, இந்த பயங்கரத்துக்குள்ளாக மறுபடியும் நான் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி நிக்காம ஓட ஆரம்பிச்சிருவேன். அங்கதான் பிரச்சனை. நம்ம சில பேர் கேட்பாங்க பாருங்க, இவ்வளவு பணம் வச்சு என்னங்க பண்ணுவாங்க, இவ்வளவு பணத்தை ஏன் பெட்டுக்குள்ள எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க, ஏன் பைப்புக்குள்ள எல்லாம் போட்டு வைக்கிறாங்கன்னா, பணம் வேணுன்றதுக்கு அவன் சம்பாதிக்கல. ஒரு நேரத்துல அவன் ஏழையா இருந்தான், யாருமே சோறு கொடுக்கல, அவனுக்கு ஒரு பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு வந்தது, சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் பயம் அவனை விரட்டுது. என்னைக்கோ ஒரு நாள் மறுபடியும் எனக்கு இந்த சாப்பாடு இல்லாத தன்மை வந்துடக்கூடாது. அந்த பயத்திலிருந்து தான் அவன் விடுதலை ஆகும். விரட்டுறது நல்லது, ஆனா ஓடி 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 கடைசியில மலை உச்சியில போய் அங்கேயும் ஓடணும்னு சொல்லி சொன்னா கீழே தான் விடுவோம். நிறைய பேர் லைஃப் ஒரு கட்டத்துக்கு மேல கீழே விடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்க நிறுத்தணும்னு அவங்களுக்கு தெரியல, எங்க இனஃப் சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியல, எங்க போதும்னு சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியல. அது அவங்கள இருந்து உற்பத்தி ஆனது. ஆனா ஒரு நேரத்துல சொல்றாங்க, அதுவும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆபிரகாம் விருந்து பண்ணிருப்பான் பாருங்க, செம்ம விருந்து, நைட் எல்லாம் ஒரே ஹாப்பி, எல்லாரும் வர்றாங்க, பேடாலாம் சாப்பிடுறாங்க, அங்க இனிப்பு மைசூர் பாக்கெல்லாம் சாப்பிட்டு ஒரே சந்தோஷம், ஜாலி பண்ணி நல்ல ஹாப்பியா இருக்கிற மூமெண்ட்ல அடுத்த நாள் பிள்ளைய வெளியே அனுப்பு அப்படிங்கிறாரு. ஒரு நேரம் ஆனந்தம், அடுத்த நேரம் துக்கம். இது நம்ம லைஃப்ல இருக்கும், எப்பவுமே இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களை எது இன்டென்சிவ் ஆக்குது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வழி நடத்துதலா, அல்லது உங்களுடைய கோலா, அல்லது நீங்க எதுல இருந்தோ தப்பிச்சு ஓடுறீங்களே அதுல மறுபடியும் மாட்டக்கூடாதுங்கிறதுனால அப்படி ஓடுறீங்களான்றதை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்து. ஏன்னா கடைசியா ஃபிஃப்த் இன்சைட், எவ்ரிதிங் வில் பி ஃபைன் அட் ஃபர்ஸ்ட். நீங்க தூங்கும் போது எல்லாமே சுகமா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆகார எடுத்துக்கோன்னு சொல்றா, ஆபிரகாம் ஒத்துக்கிட்டான், நான் போய் கடவுள்கிட்ட கேட்டு வரேன் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்ல, தாமதிக்கவே இல்லை.
அவ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஹாகார் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிட்டா உடனே குழந்தை உண்டாயிடுறா. போட்டு வைத்த திட்டம் எல்லாம் ஓகே கண்மணி தான் சாராளுக்கு. ஆனா பின்னால இதே போட்டு வைத்த திட்டம் தான் பிரச்சனை ஆக போகுதுன்னு பாவம் தெரியல. இவளை ஏளனமா நடத்த போறா, இவளை மோசமா எஜமாட்டியா கன்சிடர் பண்ண போறது இல்ல அப்படின்றது அவளுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே துவக்கத்துல நல்லாதான் இருக்கும். எவ்ரிதிங் will be fine at first. யோசித்து பாருங்களேன், இந்த கல்யாணம் பண்ற திருமண நாள் இருக்குல்ல, கல்யாணம் இருக்குல்ல, கல்யாணம் எவ்வளவு சூப்பர் பாருங்க. சூப்பரா இருக்கும். மலர் மேடை, மேளதாளம், செமையா இருக்கும். மேரேஜ் இஸ் குட், பட் வெட்டிங், அந்த 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 மேரேஜ் முடிஞ்சு, அதுவும் கிறிஸ்தவ கல்யாணத்துல அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு நடந்து போகும்போது பாத்துருக்கீங்களா, ஒருத்தர் கை ஒருத்தர் போட்டு பிரைடல் மார்ச் பண்ணுவாங்களா லாஸ்ட்ல, அவ்வளவு ஸ்லோவா நடப்பாங்க. ஒருத்தர் அந்த டான்ஸ் மாதிரி இருக்கும். இவங்க கால் எடுத்து வைக்கும் போது அவரும் கால் எடுத்து வைப்பார், இவங்க கால் எடுத்து வைக்கும் போது அவங்க கால் எடுத்து வைப்பாங்க. இவருக்காக அவர் ஸ்லோ ஆவாரு, அவருக்காக இவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆவாங்க. அவ்வளோ இனிமையானதா இருக்கும். ஒவ்வொரு நாளும் அப்படிதான் இருக்கும் என்று யார் யோசிக்கிறார்களோ அவர்கள் முட்டாள்கள். ஏன்னா எவ்ரிதிங் பிகின் குட் அட் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வாழ்க்கை இருக்க போறது இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஓடுவார் முன்னால, நீங்க அவர் நடப்பார் முன்னால, பின்னால இவங்க ஓடிதான் வரணும். நமக்கு தெரிஞ்சு வண்டியில ஏறிட்டு தான் நினைச்சு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி போனவங்க எல்லாம் இருக்காங்க. புரியுதுங்களா? அது மாதிரி முத நாள் வேலைக்கு போங்க, வேலையை கிடைக்காம ஒரு முத நாள் வேலைக்கு போங்க, சொர்க்கமா இருக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் சொல்லி தருவாங்க, லஞ்சுக்கு வாங்க கூப்பிடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆரம்பம் முதல் நாள், 2வது நாள், அதுக்கப்புறம் தான் சூடு ஏறும். நிறைய பேர் ஏமாறுறது எங்க, முத நாள் பழகணும்னு சூப்பர் மனுஷங்க, அருமையான மனுஷங்க. பாருங்க, டைம் கொடுக்கணுங்க, எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கணும். ஒருத்தரை ஜட்ஜ் பண்றது, கெட்டவர்னு நீங்க முத நாளே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, நல்லவர்னு முத நாளே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா we are always meeting the representative of that people. முத நாளே அவரை நாம சந்திக்கல, அவர் யாராக நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவரை தான் நம்ம சந்திக்கணும். அட்மினை தான் பாக்குறோம். நம்ம காலத்துல சொல்றதா இருந்தா அட்மின் தான் சொல்லணும். இப்போ அவரை ரியல் பர்சன் நம்ம சந்திக்கல, அவரோட மாஸ்க தான் முதல் நாள் சந்திப்போம், 2வது நாள் அவரோட மாஸ்க தான் சந்திப்போம். என்னைக்கு உரசல் வருதோ, என்னைக்கு நமக்கு பிடிக்காத ஒன்றை அவர் செய்கிறாரோ அல்லது அவருக்கு பிடிக்காத ஒன்றை நாம் செய்கிறோமோ, அன்னைக்கு ரியல் மேன் வருவாரு. அவரை நமக்கு பிடிக்குதான்றதுதான் கேள்வி. பிகாஸ் everything going good at first, everything will be fine at first. என்ன விஷயம்னா, நமக்கு மக்களை தெரியறது இருக்கட்டும், ஆர்கனைசேஷன் தெரியறது இருக்கட்டும், நம்மளை தெரியறதுக்கே நமக்கு நாள் ஆகும். 20 வயது இருக்கும் பொழுது 50 வயசுல நம்ம இப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. அதனாலதான் மேரேஜ் ஒரு மிராக்கிள். பாருங்க, பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது, பெண்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் மேரேஜ் ஒரு மிராக்கிள், ஏன் மேரேஜ்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னா, 50 வயதுல நம்ம கூட இருக்க போற ஒரு ஆளை 20 வயசுல செலக்ட் பண்றோம், 27 வயசுல செலக்ட் பண்றோம். 23 வருஷம் கழிச்சு நாம எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாது. அதுதான் இங்க பிரச்சனை. சினிமாக்காரங்களுடைய பிரச்சனை, பணக்காரர்களுடைய பிரச்சனை என்ன, அவங்க ஏதோ ஒரு பெண்ணை அந்த நேரத்துல பார்த்தாங்க, அந்த நேரத்துல அவங்களுக்கு ஈக்குவலா தெரிஞ்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்க சக்சஸ் ஆகும்னு. அவங்க சக்சஸ் ஆன பிறகுல என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா, ஐயோ ராங் சாய்ஸ் பண்ணிட்டோமோ அப்படி யோசிக்கிறாங்க. நாம இவ்வளவு தூரம் வருவோம்னு தெரிஞ்சிருந்தா இதை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டியது இல்லையான்ட்டு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அதுல டிவைன் ஒர்க் நடக்க வேண்டியது இருக்குது, அதுக்குதான் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. புரியுதுங்களா? நீங்க 5 வயசு குழந்தைக்கு அப்பாவா இருந்தீங்கன்னா நீங்க பெருமைப்பட்டுக்கலாம், என் குழந்தைய சூப்பரா வளர்த்துட்டேன், என் குழந்தை சொல்றதெல்லாம் கேட்கும் அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இன்னும் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுவோம்,
15 வயசுல அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம், 18 வயசுல என்ன குழந்தை அது பண்ணுதுன்னு பார்ப்போம்ன்றதுதான் இங்க கேள்வி. இன்னைக்கு அந்த குழந்தைய கார்ல உட்கார வைக்கணும்னா ஒரு சீட்டு போடுறதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கும், அந்த சீட்ல உட்கார வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அது பெரிய பிரச்சனை இல்ல. அது சில குழந்தைங்க அமைதியா வந்து உட்காந்துரும், என் குழந்தை ரொம்ப நல்ல குழந்தை, நான் நல்லா வளர்த்துட்டேன். அது இல்ல, அந்த குழந்தை கார் சாவி எடுத்துக்கிட்டு போகுமே, அப்பதான் பிரச்சனை. Everything will be fine at first. So ஒவ்வொரு லெவலுக்கும் whenever there is new level you should face new devil. New level, new devil. ப்ராமிஸ் பெருசா இருந்தா ப்ராப்ளம் பெருசா இருக்கும். அதனாலதான் எப்பொழுதுமே மத்தவங்க டேக் இட் ஃபார் கிராண்டடா இருக்கிறத நம்ம வேல்யூ பண்ண கத்துக்கணும். எல்லாத்த விட முக்கியமானது, நான் ஏற்கனவே சொன்னது போல, எப்போ லெட் கோ பண்ணணும்னு தெரியணும். என் மாம்சத்திலேயே இருந்து உண்டானதுதான் இஸ்மவேல். ஆனா இப்போ என்னுடைய சாய்ஸ் ஆகாரா சாராயா. நீ என்ன எனக்கு சொல்றது, நீ சொல்லிதானே நான் இந்த பெண்ணை எடுத்தேன். இப்ப அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, என்னுடைய மூத்த புள்ள, அது அதை நான் விட முடியாதுன்னு சொல்றதுக்கும் ஆபிரகாமுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனா அவன் அதை லெட் கோ பண்ணாம இருந்தா தேவனுடைய ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகாம போயிடும். அவன் எனஃப் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு வர்றான். அவனோட அதனாலதான் ஈசாக்க கொடுக்கும்போது அவனுக்கு ஈஸியா இருந்தது. ஏன்னா அவன் ஏற்கனவே தன்னோட மாம்சத்துல இருந்து போகும்போது அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டான் ஒண்ணு. இப்ப அடுத்ததும் போக போகுதுன்னு போது அவனுக்கு பெரிய விஷயமா இல்லை, ஏன்னா ஏற்கனவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுதான். ஐ நோ ஹவு டு லெட் கோ. போதும் அப்படின்னு எங்க நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் எதுக்கும் ஒண்ணு பயந்து ஓடி வரல, நான் தேவ வழிநடத்தலுக்கு நேராக போனேன். என்னுடைய டெஸ்டினி, என்னுடைய ஹிஸ்டரியால அது கிண்டல் செய்தப்பட விடக்கூடாது. அதுதான் உறுதியா இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில நிம்மதியை கொண்டு வருவதற்காக, உங்க வாழ்க்கையில ஒரு பீஸ் சிச்சுவேஷன் கொண்டு வருவதற்காக எதை விட்டுவிட அல்லது அனுப்பிவிட நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்கள் என்கிற கேள்வியோட இன்னைக்கு நான் முடியும். ஒரு மூமெண்ட்ல பார்ட்டி, அடுத்த மூமெண்ட்ல பெயின். ஒரு மூமெண்ட்ல ஹாப்பி, அடுத்த மூமெண்ட்ல ஆர்கியூமெண்ட். இதுதான் ஆபிரகாம் போனான். ஆனா அவனுடைய பீஸை பாதுகாத்துக்கிறதுக்காக, அவனோட சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக is ready to let go Ishmael. You should ready to let go something. எல்லாரும் கண்களை மூடி இந்த கேள்விக்கு நேரம் நம்ம போலாம். என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டாக்குறதுக்காக எங்க நான் நிறுத்தணும், எதை வேண்டாம்னு சொல்லணும், எதை அனுப்பிவிடணும், அது எனக்கு தெரியும். You have got to develop the ability to say when things are enough, something must go. அந்த எபிலிட்டியை நீங்க வளர்த்துக்கொள்ளணும். எங்க போதும்னு சொல்ல நமக்கு தெரியும், enough is enough சொல்ல நமக்கு தெரியும். Good.